நீர் தோசை, தேங்காய் தோசை எப்படி வேணாலும் இதுக்கு பேர் வச்சுக்கலாங்க. ஏன்னா தேங்காய் தான் மெயின். பச்சரிசி ஊற வச்சு தேங்காய் போட்டு அரைச்சிட வேண்டியதாங்க. சோறு வேணால் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் அதை நல்லா கரைச்சி உடனே ஊற்றிடலாங்க. கொஞ்சம் வச்சு ஊற்றுறதோ நல்லாயிருக்கும், உடனே ஊற்றுனாலும் நல்லாயிருக்கும். அதாவது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க. நல்லா அதை நீர்க்க கரைச்சி ஊற்றுவாங்க. நான் மீடியமாக தான் கரைச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீர்க்க கரைச்சி ஊற்றினேன். சாதாரணமாக ஊற்றுனது எல்லாமே செய்யலாங்க. நமக்கு எப்படி வேணுமோ ஊற்றிக்கலாம். ஆனால் நீர் தோசைங்கிறது எதுக்குன்னா நல்லா பச்சை தண்ணி மாதிரி கலந்து அப்படியே அவ்வளோ நீர்க்க வச்சுக்கணும். நான் அவ்வளோ நீர்க்க வச்சுக்கல. இது நார்மலாக கரைச்சி வச்சது கொஞ்சம் தாராளமாக. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஒரு தண்ணியாக கலந்து கொஞ்சம் ஊற்றி காட்டிடுவோம் உங்களுக்கு அப்படின்னு. நல்லா வாட்டரையாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பிறகு இது சாதாரணமாக தான் ஊற்றினேன். நம்ம தோசையை தேய்ச்சி ஊற்றுவோம்ல அந்த மாதிரி தான் ஊற்றுனது. பட் இப்போ இதை பாருங்கள், இப்படி தான் கரைச்சிக்கணும். தண்ணி இன்னும் கூட தண்ணியாக கரைச்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கம்மியாக நிறைய ஊற்றணுமோ ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் முருங்கைக்கீரை பொடி வச்சு சாப்பிட்டேங்க. ஜீனி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெறும் தேங்காய் பச்சரிசி இருந்தால் போதுங்க.